இன்னைக்கு எங்க அக்காக்கு ஷாப்பிங் பண்றதுக்காக குரோம்பேட்ல இருக்க சரவணா ஸ்டோர் தான் நாங்க விசிட் பண்ணியிருந்தோம். ஆப்போசிட்ல நம்ம போத்தீஸ் என்னையும் மொறச்சு பார்த்துட்டு இருந்தான். பட் நாங்க அங்க போல. சரவணா ஸ்டோருக்கு தான் போனோம். இந்த சரவணா ஸ்டோர்ல மட்டும் எப்பொழுதுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது ஆடி மாசம், ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசன் எல்லாமே தாண்டி இங்க மட்டும் எப்பவுமே கூட்டம் குறையவே குறையாது. ஸோ வந்ததும் இந்த கவுண்டர்ல வந்து நெறைய கூட்டம் இருந்தது. சரி நம்மளும் ஒரு ரோஸ் மில்க் வாங்கி குடிப்போம்னு சொல்லிட்டு வந்ததுமே ஒரு ரோஸ் மில்க்க வாங்கி குடிச்சிட்டேன். போனதும் எங்க அக்காக்காக தான் ஆக்சுவலி நாங்க இங்க வந்தது. ஸோ போனதும் எங்க அக்காக்கு போயிட்டு சாரி பார்த்துரலாம் பட்டு புடவைன்னு சொல்லிட்டு பட்டு புடவை செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம். அங்க போயிட்டு புடவைலாம் சூஸ் பண்ணியிருந்தோம். காலையில சீக்கிரமா போனதுனால கூட்டமும் ரொம்பவே கம்மியா இருந்தது. எங்களுக்கு புடவை சூஸ் பண்றதுமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. புடவை செலக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா புடவைக்கு சுங்கு போடுறதுக்காக இதே கவுண்டர்ல புடவைய வந்து குடுத்துட்டு போயிட்டோம். இந்த கேப்ல நானும் போயிட்டு எனக்கு தேவையான எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் வந்து நானுமே ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேல போயிட்டு காய்கறி வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம். யூசுவலா எங்க மம்மி இந்த சரவணா ஸ்டோர்ல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த காய்கறி வாங்குவாங்க. ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு இங்க வாங்குனா தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடே இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஃப்ளோர்ல வேலையே கிடையாது. நான் போனது எதுக்கு அப்டின்னா, எங்க அம்மா வாங்கி குடுக்குற காய்கறி எல்லாமே இந்த ட்ராலில வச்சு தள்ளிட்டு போறது மட்டும் தான் என்னோட வேலையாவே இருக்கும். ஸோ ஃபைனலா கவுண்டர்ல குடுத்த எல்லா பேக்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டு, எண்ட் ஆஃப் த டே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலன்னா எப்படி? ஸோ தட் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்.